வட்டி இல்லாமல் எப்படி நான் மேம்படுவது, எப்படி நான் செல்வத்தை சேகரிப்பது, எப்படி இந்த உலக நவீன தொடர்புகளில் வங்கிகளுடைய வட்டிகள் இல்லாமலோ அல்லது நான் வாங்க விரும்பக்கூடிய ஒரு பொருளை எனக்கு அந்த செல்வம் இல்லையே, அந்த செல்வத்தை நான் சம்பாதிக்கக்கூடிய வசதி இல்லாத முறையில் இது போன்ற வட்டிகளுடைய கணக்குகளில் இஎம்ஐக்களில் நுழைந்தால்தான் அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலைமை என்னுடைய செல்வத்தில் இருக்கும் போது நான் எப்படி வட்டியில் இருந்து விலகி இருக்க முடியும் என்ற கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் உண்டு. அப்படியா இல்லையா? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்க, இஎம்ஐ பே பண்ணாதவங்க யாருன்னு கையை உயர்த்தினா கை கொஞ்சம் தான் கீழே இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லாருடைய மொபைல் நீங்க போட்டோ எடுக்கக்கூடிய மொபைல் எல்லாம் எத்தனை இஎம்ஐல இருக்குது, அல்லது நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய வீட்டுடைய பொருட்கள் எல்லாம் எத்தனை இஎம்ஐ இருக்குது, மாசம் உங்களுடைய சேலரியில இருந்து எத்தனை இஎம்ஐ போய்கிட்டு இருக்குது உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்துங்கன்னு சொல்லி இங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படியா இல்லையா? இல்ல மாஷா அல்லாஹ், ஒரு முஸ்லிமுடைய சிந்தனையை மாற்றினால் இந்த நிலை மாறும். அல்லாஹ்விற்காக. யாருக்காக? எங்க அம்மா அப்பாக்காக அல்ல, என்னுடைய மனைவிக்காக அல்ல, என்னுடைய குழந்தைகளுக்காக அல்ல, என் ரப்புக்காக. இது போன்ற வட்டியிலிருந்து விலகக்கூடிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தால், நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் விபரீதம், நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் அபிவிருத்திகளை அல்லாஹ் ஏற்படுத்தி அளவிட முடியாத செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான். உங்களை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் மொபைல் நான் எப்படி வாங்க முடியும் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய கஜானாவை என்ன நினைத்தீர்கள்? ஒரு ஹராமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை அல்லாஹ் அழிக்கும் போது, ஹராமில் ஹலாலில் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்த மாட்டானா? அல்லாஹ்வை அப்படியா நீங்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு 20,000 தான் சம்பளம், நான் எப்படி 2 லட்சம் ரூபாய் பொருளை வாங்க முடியும்? நீங்க 2 லட்சம் வாங்கவே முடியாதுன்னு உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அந்த லட்சங்களை கொடுக்க மாட்டானா இன்னி வச்சிருக்கீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள், ஜின்கள், பறவைகள் என எல்லோரும் அல்லாஹ் படைத்ததில் முதலாமவர் முதல் இறுதியானவர் வரை எல்லோரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய தேவைகளை முன்வைத்து எல்லோருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றினாலும் ஒரு கடலின் ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த கடலின் நீரில் இருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வின் கஜானாவில் இருந்து குறைந்திருக்காது. எந்த கஜானாவை நம்பி நீங்க லோன் வாங்குறீங்க? எந்த கஜானாவை நம்பி இஎம்ஐக்கு போறீங்க? எந்த கஜானாவை நம்பி நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் உடனே என்று எண்ணுகிறீர்கள்? அதற்காக ஹராமில் அதை தேடுகிறீர்கள், ஹராமில் அந்த இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கிறீர்கள். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜானா திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்க பேங்குடைய கஜானா 2 டாக்குமெண்ட்ல திறந்துரும், 2 சைன்ல திறந்துரும், 2 பேர் விட்னஸ் போட்டா திறந்துரும், அல்லது 2 ஓடிபி கொடுத்தா கூட திறந்துரும். ரப்புடைய கஜானா திறக்கப்பட்டு உங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மைப்பட வேண்டும் என்றால் ஹராம விடுங்கள், அல்லாஹ் அதிசயத்தை கொடுப்பான். குர்ஆன் சொல்கிறது, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் உலகத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. முஃமின்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் பரக்கத்தோட கொடுப்பாங்கறான் அல்லாஹ். ஈமான் கொண்டு தக்வாவை கொண்டவர்கள் அல்லாஹ்வை பயந்திருந்தால் வானம் பூமிகளுடைய கஜானாவை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பானே. அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னஹு மகாமுத் தௌராத வல் இன்ஜீல வமா உன்ஸில இலைஹிம் மின் ரப்பிஹிம் லஅகலு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். அல்லாஹ் அக்பர். குர்ஆன் பேசுகிறது, அவர்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் நிலைப்படுத்தி முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை பின்பற்றி இருந்தால் அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள். மின் ஃபௌகிஹிம் மேலிருந்து, வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம் கீழிருந்து. ஈமான் உயர்வை தரும். நீங்க கேட்கல அல்லாஹ்ட்ட, அவ்வளவுதான். கேட்டிருக்கீங்களா? யா அல்லாஹ், எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு யா அல்லாஹ், 1,20,000 ரூபாய் ஐபோன் யா அல்லாஹ். எத்தனை பேங்கா இறஞ்சு அந்த போன் வாங்குற சென்டருக்கு போனீங்கன்னா 4 பேர் உட்கார்ந்துருப்பான் கடன் கொடுக்கறதுக்கு. அவன்கிட்ட போய் எனக்கு கிடைக்குமா, என் அக்கௌண்ட்டுக்கு என் பேலன்ஸுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கல்ல. ஒரு முறை
ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்து தஹஜ்ஜத் தொழுது சுஜூது செஞ்சு, யா அல்லாஹ் எனக்கு இந்த போன் வாங்கணும்னு ஆசை, யா அல்லாஹ் காசு இல்ல, அந்த போன் மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்கு வாங்கி கொடு யா அல்லாஹ்னு கேட்டிருக்கீங்களா? முதல்ல அவன் 6 கேள்வி கேட்பான். அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி ரப்பிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ, அழைப்பவர் அழைத்தால் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹ் கேட்டு கொடுப்பது, கொடுக்காமல் இருப்பதில்லை. ஒன்று கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நல்லதில்லை, அவ்வளவுதான். ஐபோன் உனக்கு நல்லதில்லை, நரகத்துக்கு கூட்டு போயிடும். அதுல வேற ஏதோ வேலை பார்த்துருவேன், அதனால வேணாம், நோக்கியாவோட நிறுத்திக்கோன்னு அல்லாஹ் சொல்றான்னு அர்த்தம். இதனுடைய கூலியை மறுமையில் தந்துருவோம், உனக்கு கவலைப்படாது. நீ கேட்டல்ல, கொடுக்கலல்ல, அதோட கூலி மறுமையில வாங்கிக்கோ என்று அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் கேட்கப்பட்ட எதையும், அது உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும், அவன் கரம் கீழே விழும்போது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான்? அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த ரப்பிடத்தில் கேட்டீர்களா, யா அல்லாஹ் எனக்கு பில்லியனர் ஆகணும், யா அல்லாஹ் மில்லியனர் ஆகணும், யா அல்லாஹ் ஹலாலான முறையில் சம்பாதிச்சு எப்படியா அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற, யா அல்லாஹ் ஒரு வழியை திறந்து வை யா அல்லாஹ்னு கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பார். நீங்க கேட்கல, நீங்க உங்க எண்ணத்தை விசாலமாக்கல. என்னால எப்படி முடியும் நினைக்கிறீங்க? ஒரு முஃமின் எப்படி அப்படி என்ன முடியும்? அல்லாஹ்வுடைய கஜானாவை அறிந்தவன், அல்லாஹ்வை அறிந்தவன், தட்டினால் திறக்கப்படும் என்று அல்லாஹ்வின் நம்பிக்கை அறிந்தவன் எப்படி விட முடியும்? அல்லாஹ் துனியாவை தான் கொடுப்பாங்கிறான். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அந்த நபி சொன்னார், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுங்கள், அல்லாஹ் மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. நீங்கள் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன். குர்ஆன் சொல்கிறது, நீ தௌபா செய்து வா, அதுதான் உனக்கு வேணுங்கிறது வேணும்னா. அல்லாஹ்விடத்தில் நின்று அழுது பாவ மன்னிப்பை கேட்டு, இனிமேல் தொட மாட்டேனே அல்லாஹ், உயிரே போடால் பரவாயில்லை அல்லாஹ், நீ கொடு நான் வாங்கிக்கிறேன் என்று அல்லாஹ்வின் கணக்கை நம்பிக்கை வைத்து மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் சொல்றான், வயும்திதுக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நேரம் உங்களுக்கு உதவி செய்கிறேன். எதில்? பிஅம்வால், செல்வத்தில். சொர்க்கத்தில் மட்டுமல்ல, பிஅம்வால் செல்வத்தில், வல்பனீன் குழந்தைகளில். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, தோட்டங்கள், துறவுகள், ஆறுகள் என எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுக்கிறேன். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. மாலக்கும், ஏன் அவனை அழைக்கவில்லை? ஏன் அவனிடத்திலே வரவில்லை இவர்கள்? உலகத்தின் கடன்காரர்களிடத்தில் சென்று கடனை கேட்கிறாயே, ரப்புடைய கஜனாவில் அவன் உனக்கு கொடுக்க இருக்கக்கூடிய செல்வத்தை கேள், அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை கேட்கப்பட்டால். ஆனால் யார் அதை மறந்து பாவங்களில் செய்து பாவங்களை அதை தேடுகிறார்களோ, ஒருவேளை அல்லாஹ் கொடுத்தாலும் ஃபஇதாஹும் முப்லிசூன், அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள். வபன்னஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. அல்லாஹ்வை மறந்து, குர்ஆனை மறந்து, ஹதீஸை மறந்து நீங்கள் எதில் சேகரித்தாலும், எதில் உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தினாலும், நீங்கள் எவ்வளவு கார்கள், எவ்வளவு மொபைல்கள், எவ்வளவு வீடுகள், எவ்வளவு சொத்துக்களை ஹராமில் சேகரித்திருந்தாலும் فإن له معيشة ضنكا, நெருக்கடியோடு தான் இருப்பீர்கள். மாசம் ஆச்சுன்னா, எனக்கு 30ஆம் தேதி ஆச்சுன்னா உயிர் போயிடும். فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. மறுமையில் குருடனாக வருவான். ஏன்? இந்த உலகத்தில் குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ்களும் சொல்லப்பட்ட போது குருடனாக மாறினான். மையத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மஹ்ரஜா. அல்லாஹ்வை பயந்து அதை நிறுத்துங்கள், பாவ மன்னிப்போடு அல்லாஹ் அந்த வாசலை திறந்து வைப்பான். எதற்காக நீங்கள் ஹராமில் சென்றீர்களோ, அல்லாஹ் அதே வாசலை ஹலாலில் உங்களுக்கு திறந்து வைப்பான். மையத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மஹ்ரஜா, குர்ஆனுடைய வாக்கு அது. வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். வசனத்தை எப்படி விவரிப்பது? அவர் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுப்பார். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். உலகத்தில் அல்லாஹ் கொடுப்பாங்கறான். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். கடைசியாக எனக்கும் உங்களுக்கும் சூரா பக்ராவுடைய 278வது வசனத்தை நினைவூட்டி முடிக்கிறேன். இதுதான்
சபையுடைய முக்கியமான அறிவுரை, எல்லா அறிஞர்களும் நானும் உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அறிவுரை எனக்கும் உங்களுக்கும், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வட்டியை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.